பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்தை பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி. அந்த நாட்கள்ல கோலியாத் 40 நாள் வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, சவுல் ராஜாவை பார்த்து ரொம்ப ஏளனமாய் பேசுகிற ஒரு வார்த்தை எழும்புகிறது. ஒருத்தருமே இல்லையா, ஒரு ஆம்பளை கூட இல்லையா கூட யுத்தம் பண்றதுக்குன்னு சொல்லி 40 நாள் வரையிலும் இந்த காரியங்களை செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த சமயத்துலதான் தன்னுடைய மூத்த சகோதரனாகிய எலியாப் அப்படிங்கிற மனுஷனுக்கு தாவீது உணவு கொண்டு வர்றாரு. கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போலான்னு சொல்லி வருகிற வேலையில தான் மறுபடியும் இந்த கோலியாத் எழும்பி இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு பேசுகிற காட்சியை கேட்கிறார். கேட்டோன்னே தாவீதுக்கு அவ்வளவு கோபம் வருது. அதை விசாரித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த மூத்த சகோதரன் ஓடி வந்து சொல்றாரு, உனக்கு என்ன இங்க வேலை, நீ ஆடுகளை போய் மேய்ச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் தாவீது சொல்றாரு, நான் இங்க வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான சகோதரனே, என் சகோதரியே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். தாவீது அங்க வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருந்தது. அந்த தாவீது அந்த வார்த்தைகளை கேட்ட போதுதான் கோபம் அடைந்து கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்துல நின்னு அந்த கோலியாத்தை இதோ மேற்கொள்ள முடிஞ்சது. அந்த கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறதா விஷயம். நிக்கிறதுக்கு யாருமே இல்ல. தாவீதுங்கிற ஒரு மனுஷன் நின்னாரு. ஆண்டவர் தாவீதோடு இருந்த அந்த விசுவாசத்தின்படி அங்கீகரித்து கோலியாத்தை ஒரு அடியில வீழ்த்த முடிஞ்சது ஆண்டவரால, ஒரு மனுஷனை கொண்டு. அப்ப நம்ம நிக்கணும் தேவ சமூகத்துல. ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், இன்னைக்கு நமக்கு ஒரு சில காரியங்களை காதுல கேட்போம், ஒரு சில காரியங்களுக்குள்ள நம்ம கடந்து போவோம். கண்டிப்பா நான் சொல்றேன், அதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. காரணம் இல்லாம தேவ பிள்ளைகள் ஒரு இடத்துல நம்ம இருக்க முடியாது. ஒருவேளை நீங்க வாடகைக்கு வீடு எடுத்திருக்கலாம். அந்த ஏரியாவுல கர்த்தர் உங்களை தங்க வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா உங்க வியாபாரத்துல சின்ன சின்ன சரிவு இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த காரியத்தை விடுகிறார். முகாந்தரம் உண்டு. காரணம் இல்லாம கர்த்தர் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் சோதனைக்குள்ள உட்படுத்த மாட்டாரு. கவலைப்படாதீங்க. நீங்க வாழ்வதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நீங்க யோசிக்கணும், ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் அப்படி இல்ல. நான் இங்க வாழ்றேன், அப்படி நான் கண்ணை முழிச்சிருக்கிறேன்னா இந்த விபத்துக்கு மேல, ஒரு சில சர்ஜரிக்கு மேல, ஒரு சில பயங்கள் காரியங்களுக்கு மேல நான் உலகத்துல வாழ்றேன்னா கண்டிப்பா ஒரு முகாந்தரம் உண்டு அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் கூட தாவீதுதான் விசுவாசிக்கிறாரு. கண்டிப்பா நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, இல்லாமலாம் நான் வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி விசுவாசித்தாரு. அந்த தாவீதை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்த கிருபை தந்தார். கோலியாத்தை வீழ்த்தினார். கர்த்தர் ஆசீர்வாதமாய் தாவீதை வீழ்த்தினார் அத்தனை பேருக்கு முன்னாடி. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதோ தாவீது இன்னைக்கு ஆண்டவரே இந்த போர்க்களத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டுன்னு சொல்லி அறிந்து தாவீது நின்னபடியினால் நீர் தாவீதை பயன்படுத்தி கோலியாத்தை வீழ்த்தினீரே, அப்படியாகவே நாங்க இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு நடப்பதுல ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி நாங்க வாழ்றோம்னு சொல்லி விசுவாசிக்கிற ராஜா. கர்த்தர் எங்களுக்கு நன்மையான இவைகளை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.